தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலைச் சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்திச் செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்று பாஸ்கா 4ஆம் வாரம் ஏப்ரல் 27ஆம் தேதி 2026ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் என்ன சொல்றாரு? நானே நல்ல ஆயன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தர் ஆட்டுக்கு சொந்தக்காரர் ஆடை மேய்க்கிறதும் இல்லை நம்ம கூலிக்கு ஆளை வச்சு அவங்கள வச்சு ஆடு மேய்க்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஆடுங்கள் இருக்குது, ஏதாவது ஒரு விலங்கு வந்து அதை அட்டாக் பண்ண வருது. அப்போ கூலி வேலை செய்கிறவன் என்ன பண்ணுவான்? ஓடிடுவான். ஐயோ நம்மள ஏதாவது பண்ணிருமோ, ஆடு போனால் போயிட்டு போகுது அப்படின்னு ஓடிடுவான். ஏன்னா முதலாளிகிட்ட சொன்னால் போதும், இந்த மாதிரி விலங்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு ப்ரூஃப், ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டி அனுப்புனா போதும். ஆனால் உண்மையான ஆயராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? தைரியமா அதை விரட்டுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? ஸ்டெப் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா அதை இழுத்துட்டு போனா கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதை எப்படி மீண்டு பெற்றுக்கலாம், மற்ற ஆடுகளை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? முழு முயற்சியோட இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் ஏசப்பா எல்லா ஆடும் எனக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்றாரு? முயற்சியோட இருக்காரு. நாமளும் அவருடைய ஒரு ஆடாக அந்த ஆட்டு மந்தையில இருப்போம். அவர் சொன்னபடி வாழ்ந்து அவரை ஆயராக ஏற்றுக்கொள்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.